ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ரா வெற்றி லைஃப் ஸ்டைல். என்னோட வீடியோ பார்க்குறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஊருக்கு போயிருந்தேங்க. அங்கேருந்து என்னென்ன நான் செஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்ற ஒரு வீடியோ தாங்க போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊருக்கு கிளம்பியாச்சு. அன்னைக்குன்னு பார்த்து என்னோடய பர்த்டேவே மறந்துட்டேன் இந்த வருஷம். என்ன பண்ணுறது, அடுத்த நாள் திங்கக்கிழமை காலையில் தான் எனக்கு வந்து தெரிய வந்துச்சு, நம்மளுக்கு பர்த்டே மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்லேயும் எல்லாருமே மறந்து போயிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கார அன்னைக்கு ஊருக்கு போகிறதுக்காக பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, இந்த பூவாவது பர்த்டே அன்னைக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு திங்கக்கிழமை நானே என்னைய தேத்திக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஊருக்கு கிளம்பிட்டோம். ஊருக்கு கிளம்பிட்டு பஸ்ஸில் 7:45 உட்காந்தியாச்சு. அதுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸுக்கு வந்து பிஸ்கெட்டு, மேங்கோ ஜூஸ்லாம் வாங்கிட்டோம். எங்கள் வீட்டுக்கார் வந்து வழி அனுப்பிச்சி வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. ஊருக்கு போயிட்டுருக்கோம். அப்புறம் நாமக்கல் வந்த உடனே ஒரு 5 நிமிஷம் பஸ்ஸு நிற்கும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் பஸ்ஸு நிற்கும். அப்போ வந்து இறங்கி போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. எங்கள் பையனுக்கு போலி வேணான்ட்டான். சேலத்தில் வந்து ஒப்புட்டுன்னு சொல்லுவாங்க, திருச்சியில் நாங்கள் போலின்னு சொல்லுவோம். ரவுண்டாக இருந்தது. அப்புறம் எங்கள் பையனுக்கு ஒரு சமோசா, எனக்கு ஒரு சமோசா. அதுக்கப்புறமா வெள்ளரி பிஞ்சு வந்தது, அது வாங்கியாச்சு. வாட்டர் அன்றைக்கி கொண்டுட்டு போகல, இல்லைன்னா நான் அது வெள்ளரி பிஞ்சியை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன். அதனால் நான் அப்படியே எடுத்து பேக்கில் வச்சுட்டு வீட்டுக்கு போய் வாஷ் பண்ணிட்டு தான் சாப்பிட்டேன். அப்புறமா ஊருக்கு போயிட்டே இருந்தோம். ஊருக்கு போயிட்டு அப்புறம் நாமக்கல்லில் நிற்கிறப்பவே இவங்க அரவாணிங்க வருவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம காசு கொடுக்கணுன்னு கட்டாயம் இல்லை. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம காசு கொடுத்தாலே போதும். அவங்க வாங்கிட்டு நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க. அவங்களுக்கு கொடுக்காம அவாய்ட் பண்ணாமல் உங்களால் முடிஞ்சது சில்லறை காசாக கொடுத்தா கூட அவங்க வாங்கிட்டு நம்மளுக்கு தலையில் ஆசீர்வாதம் வச்சுட்டு போவாங்க. அவங்க வந்து சிவனும் சக்தியும் சேர்ந்து இருக்கிறதுனால தான் அவங்கள வந்து அர்த்தநாதீஸ்வரன்னு சொல்லுவாங்க. அவங்கள வந்து நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச அமௌண்ட்டு கையில் கொடுத்தோம்னா வாங்கிட்டு பேசாமல் போயிடுறாங்க. நான் எப்போவுமே 5, 10 ரூபா இந்த மாதிரிலாம் கொடுப்பேன். அதே மாதிரி வாங்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா ஊருக்கு எங்கள் அண்ணன் வந்துட்டாங்க. அண்ணன் வந்தோடனே ஆட்டோவில் கூட்டிட்டு வந்து வீட்டில் விட்டாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து பூ கட்டிகிட்டு இருந்தேன். எங்கள் ஊரில் வந்து திருச்சியில் வந்து இந்த மல்லிகைப்பூவோட காம்பெல்லாம் எடுக்கவே மாட்டாங்க. காம்போடையே தான் வச்சு பூ கட்டி சேல்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கொண்டுட்டு வரவங்க விற்கிறவங்களும் இப்படி தான் விற்பாங்க. நானும் அதே மாதிரி பாருங்கள், காம்போடு வச்சு தான் கட்டியிருக்கேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே, ஆனால் கட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். காம்பு இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கட்டுறதுக்குமே. நம்ம சேலத்தில், எங்கள் ஊர் சேலத்துலலாம் இந்த மாதிரி காம்போடு கொடுக்க மாட்டாங்க. காம்பு இல்லாமல் தான் பூ வரும். அவங்கவுங்க ஊரில் நீங்கள்லாம் எப்படி பூ உங்களுக்கு வருது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் ஊருக்கு போயிட்டு அடுத்த நாள் வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எங்கள் தெருவில் இருக்கிற கருமாரியம்மன் கோவிலில் பூஜை நடந்தது. அங்கேயும் சாமி கும்பிட்டாச்சு. கருமாரியம்மன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து நான் அங்கே இருந்ததுனால நான் சாமி கும்பிட்டுட்டே இருப்பேன். வெள்ளிக்கிழமை போகிறப்பெல்லாம் அப்படி தொட்டு கும்பிட்டு போயிடுவேன், கடைக்கு போகிறப்பெல்லாம் பார்த்துட்டு. அதுக்கப்புறமா எங்கள் அப்பா அடுத்த நாள் வந்து மார்க்கெட் போயிருந்தாங்க. அன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ எங்கள் அப்பா மார்க்கெட் போனப்போ எனக்கு ஜிகிர்தண்டா வாங்கிட்டு வாப்பான்னு சொன்னேன். அதேமாதிரி வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஊர் ஜிகிர்தண்டா. நல்லா வயிறு ஃபுல்லாக குடித்தேன், சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அடுத்த நாள் நைட்டு வந்து எங்கள் தெருவில் வந்து வாழைப்பழ கேக்குன்னு சொல்லிட்டு விற்றுட்டு வருவாங்க. இது அச்சில் போட்டு ரெடி பண்ணி கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். அது எங்கள் அண்ணன் பசங்கள்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. எங்கள் அண்ணன் பசங்களில் பாப்பா பெரியவ ஒருத்தி இருக்கா, பையன் சின்னவன் ஒன்று. அவன் என் மேலே ரொம்ப பாசம். அத்தைக்கு கூட சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட கொடுத்துட்ருந்தாங்க. அப்படியே ஒரு வீடியோ எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா எங்கள் அண்ணா வந்து அவங்களும் வந்து திருச்சியில் வந்து முட்டை லாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு முட்டை, அப்புறமா பரோட்டா, அப்புறம் முட்டை, அப்புறமா பரோட்டா, இப்படியே லேயராக போட்டு கொடுத்தாங்க. முட்டையோட ஆனியன் போட்டு ஆம்லேட் மாதிரி வச்சு அதுக்கப்புறம் பரோட்டா இந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு முட்டை லாப்பா. அதுக்கு தனியாக குருமாவும் கொடுத்தாங்க. நான் குருமா லேசாக தொட்டு சாப்பிட்டு ஒரு வாய்க்கு மட்டும் சாப்பிட்டு விட்டுட்டேன். சும்மா சாப்பிட்டாலே சூப்பராக இருந்துச்சு. அடுத்த நாள் வந்துட்டு எங்கள் அண்ணன் பசங்கள்லாம் கூட்டிகிட்டு கேக் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாலுக்கு போயிட்டு நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம். அவங்கவுங்களுக்கு பிடிச்சது சாப்பிட்டு வந்தாச்சு. இதோட பேரெல்லாம் என்னன்னே தெரியல, மறந்து போச்சு. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. ஐஸ்கிரீம் மாதிரி சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. செம்ம டேஸ்டியாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா
அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்தோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே எல்லாமே சாப்பிட்ணும் போல் தோணும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து அங்கே பொறுமையாக ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்லாம். இடமும் சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அம்மா வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் மட்டும் சாப்பிட்டு வந்துட்டோம். எங்கள் அண்ணன் பசங்க, நான், எங்கள் அம்மா, எங்கள் சின்ன பையன் இவங்கெல்லாம் போயிருந்தோம். கேக்கெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருந்தது கேக்கெல்லாம். அப்படியே சாப்பிடணும் போலயே தோணுது. அந்த கேக்கெல்லாம் வந்து அந்த ஒயிட்டு அப்புறம் அந்த சாக்லேட் பிளாக் கலர் மாதிரி இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அதெல்லாம் டேஸ்டியாக இருக்கும். நான் சாப்பிட்ருக்கேன். பீஸ் கேக்கு தான் வாங்கி சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து உக்கிரமாகாளி கோயில்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள், சித்ரா பௌர்ணமிக்கு. அந்த கோயிலுக்கும் போயிருந்தோம். அங்கேயும் போயிட்டு நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ரிலாக்ஸாக உட்காந்து இருந்துட்டு எப்படியும் ஒரு 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அப்பயும் வந்து சூப்பராக இருந்துச்சு. சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேங்க. எனக்கு வந்து ரொம்ப உயிர் தோழி அவள் தான், என்னோடய ஃப்ரெண்டு. வீடியோலாம் எடுக்க மறந்து போயிட்டேன். நெக்ஸ்ட் டைம் போனேன்னா வீடியோ எடுத்துகிட்டு வந்து நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் எங்கள் அண்ணன் பொண்ணை கூட்டிகிட்டு வாக்கிங் போயிட்டேன். டைம் கிடைக்கிறப்ப வாக்கிங் போயாச்சு. எனக்கு வந்து காலையில் இல்லைனா சாயங்காலம் எப்பயாவது வாக்கிங் போயே ஆகணும். எனக்கு வாக்கிங் போகிறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரியே வாக்கிங் போயிட்டோம் 2 பேரும். வாக்கிங் போயிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு 2 பேரும் கதை பேசிக்கிட்டே வந்துட்டோம். பழைய கதையெல்லாம் பேசிட்டு நான் யார் யார் கூட இதுக்கு முன்னாடிலாம் வாக்கிங் வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என் அண்ணன் பொண்ணுகிட்ட சொல்லிவிட்டு பேசிவிட்டு அப்படியே எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் அண்ணன் வீட்டில் தான் தங்கியிருந்தேன். என்னோடய ஃப்ரெண்டை பற்றி சொல்லணுன்னா அவள் வந்து ரொம்ப எனக்கு அவளை பிடிக்கும். எனக்கும் அவளை பிடிக்கும், அவளுக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்கிறது, நாங்கள் ரொம்ப டீப் ஃப்ரெண்டாக இருந்தோம். எங்கள் ஊர்லலாம் எல்லாம் கண்ணே வச்சுருப்பாங்க, எப்படி ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு ஃப்ரெண்டாக இருந்தோம். அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து எங்கள் அம்மா வீட்டில் சப்பாத்தி, லேயர் சப்பாத்தி போட்டேன். நீங்கள் சப்பாத்தி போடுறப்போ ஒரே பக்கமாக தேய்ச்சிட்டு வாங்க, 2 பக்கமும் மாற்றி தேய்க்காமல் ஒரே பக்கமாக தேய்ச்சிட்டு வாங்க. நான் போடுற மாதிரி மடித்து போட்டு லேயர் சப்பாத்தி போடுங்க, சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி போட்டால் எங்கள் அப்பா வந்து வெறும் சப்பாத்தியே சாப்பிட்டுக்குவார். அதனால் அன்னைக்கு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா லேயர் சப்பாத்தியை எங்கள் அப்பாவுக்கு போட்டு கொடுத்துருவேன். அப்புறம் ஆனால் வந்து இன்றைக்கின்னு பார்த்து நாங்கள் முட்டை பொடிமா செஞ்சுருந்தோம். அதை வந்து காமிக்கிறதுக்கு நான் மறந்து போயிட்டேன். எங்கள் அப்பா, நான், எங்கள் அண்ணன் பொண்ணு, எங்கள் அம்மா எல்லாருமே அன்றைக்கி முட்டை பொடிமாஸ் வச்சு லேயர் சப்பாத்தி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அம்மா மாவு பிணைஞ்சி அவங்களே சப்பாத்தி சுட்டு கொடுத்தாங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வரும், சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து சாஃப்டாக வரும், ஆனால் ஒவ்வொரு நாளைக்கு சொதப்பிடுவேன். ஆனால் எங்கள் அம்மா எல்லா நாளுமே சாஃப்டாக போடுவாங்க, நல்லா சூப்பராக சப்பாத்தி போடுவாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டை பற்றி சொல்லணுன்னா என்ன சொல்லணும், அவள் வந்து அவளை அடிக்கடி பார்த்துட்டு வருவேன். ஊருக்கு போனேன்னா அவள் என்னை விடவே மாட்டா, இருன்னு சொல்லுவாள். போனேன்னா ஏதாவது எனக்கு சாப்பிட கொடுப்பா, என்னை சாப்பிடாமல் அனுப்பவே மாட்டாள். ரொம்ப வற்புறுத்தி என்னை சாப்பிட வைப்பாள். ரொம்ப க்ளோஸ் நாங்கள். அப்புறம் நான் கடைசியாக பிரியும் போது அவளுக்கு ஒரு முத்தா கொடுத்துட்டு வந்தேன், அவள் எனக்கு ஒரு முத்தா கொடுத்தா. அந்த அளவுக்கு டீப் ஃப்ரெண்டு. அதுக்கப்புறமா எங்கள் கோயில் கருமாரியம்மன் கோயிலில் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. பாய், தேங்க்ஸ்.